ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரியான சாப்பிட திகட்டாத ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். ஸ்வீட்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பாயாசம், ஹல்வா தான் ஞாபகம் வரும். ஆனால் அதை விடையும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பரான இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஈஸியான கேரமல் பிரெட் புட்டிங். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். 10 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையில் செய்ய போகிறோம். ஸோ 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் ஸ்லைஸஸை அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஓரத்தை கட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்க்குறோம் அப்படின்றதுனால நமக்கு கலர் தேவைப்படாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதுலேயே 2 முட்டை உடச்சி விட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் இது. ஆல்ரெடி நமக்கு பிரெட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நாட்டு சக்கரை நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்துச்சுனாலே போதும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு இந்த ஒயிட் கலர் போயிட்டு கலர் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் போய் நல்லா லிக்விடாக வரும்போது இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சில்வர் பாத்திரத்தில் நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த காய்ச்சி வச்சுருக்க கேரமலை அப்படியே அடியில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுக்கோங்க. அடியில் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கனால நமக்கு இந்த மாதிரி இழுபட்டு வருது. அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இது மேலே பொறுமையாக ஊற்றிக்கோங்க. மேலேருந்து ஸ்பீடாக ஊற்றினோம்னா நமக்கு அந்த கேரமல் விலகி போயிடும். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அகலமான குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 4-5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இது மேலே நாம் போட்டு வச்சுருக்க அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கப்பை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கோங்க. தண்ணி ஆவி தண்ணி உள்ளே போயிடாத மாதிரி. இப்போ குக்கரோட மூடி எடுத்து மூடிடலாம். கேஸ்கெட்டு, விசில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மூடி விட்டுட்டு நார்மலாக எப்போதும் நம்ம எப்படி விசில் விடுவோமோ அந்த மாதிரி ஒரு 6 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 8 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ விசில் அடங்கினதும் நான் குக்கரோட மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். அது மேலே இருக்கக்கூடிய மூடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கும். அதை உள்ளே விழுந்துடாத மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தி உள்ளே விட்டோன்னா நமக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை அப்படியே கவுத்து விட்டுறலாம். பாருங்கள், வாவ், ரொம்ப சூப்பராக கேரமல் பிரெட் புட்டிங் நமக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. மேலே மட்டும் லைட்டாக ஒரே ஒரு விரிசல் இருக்குது. நல்லா வெந்திருக்குனால இந்த மாதிரி வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக இருக்குன்னு. செம்மையாக கட் ஆகுது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. யூஸ்வலாகவே ப்ரெட்டில் செய்கிற எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க இந்த கேரமல் பிரெட் புட்டிங் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓயாமல் பாயாசம், கேசரின்னு ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிட திகட்டவே மாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. மற்ற ஸ்வீட் செய்கிறத விட இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.